Hello guys, நான் உங்க பிரவீன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது PV7 ஃபோட்டோகிராஃபி சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னும் போது ஃபோட்டோஸ் எல்லாம் எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா டெஸ்க்டாப்பில் நிறைய ஃபைல்ஸ் ஸ்டோர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை எடுத்து ஃபஸ்ட்டு ஃபைலில் மாற்றுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்க்டாப்லேயே நிறைய விஷயத்த ஸ்டோர் பண்ணுறது என்னோடய வழக்கமாயிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு மாற்றிக்கணும்னு ட்ரை பண்ணுறேன். பட் கேட்லாக் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றதும் வர வர அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. ஒரே கேட்லாகில் எல்லா ஃபோட்டோஸையும் இம்போர்ட் பண்ணி அவுட் எடுத்துக்கிட்டு இருக்கிறது வழக்கமாயிடுச்சு எனக்கு. அதனால் சி டிரைவில் சீக்கிரமாகவே ஸ்பேஸ் தீர்ந்துடுது. நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிசி பில் வீடியோ ஃபஸ்ட்டு பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நான் ஒரு 240 GB கிங்ஸ்டன் SSD SATA SSD போட்டு பில் பண்ணியிருந்தேன். ஸோ அதுதான் இது வரைக்குமே ரன் ஆகிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது சீக்கிரமாகவே டெஸ்க்டாப்பில் போகிற ஃபைல்ஸ்லால் சிஸ்டமும் லைட்டாக ஸ்லோவாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. நிறைய ஃபைல்ஸ் இம்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஓஎஸ்மே கொஞ்சம் லேக் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதனால் ஒரு சின்ன அப்டேட் கொடுக்கலாமே, ஒரு சின்ன பர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த SATA SSDக்கு பதிலாக NVMe SSD போயிடலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் இந்த சாம்சங்கோட 980 SSDக்கு அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு NVMe SSD 3rd ஜென்ரேஷன் நினைக்கிறேன். எனக்கு அந்தளவுக்கு டெக்னிக்கலாக எதுவும் தெரியாது, பட்டு எல்லாமே ஆன்லைனில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது தான். ஸோ இது ஒரு NVMe SSD. இதை நான் இப்போது இன்ஸ்டால் பண்ண போகிறேன். இதை பண்ணுறதுனால கண்டிப்பாக ஸ்பீட் பர்ஃபார்மன்ஸு இம்ப்ரூவ் இருக்கும் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். இது ஒரு வேல்யூ ஃபார் ப்ராடக்ட். சாம்சங்லேருந்து லான்ச் பண்ணியிருக்க ஒரு வேல்யூ ஃபார் NVMe SSD. மார்க்கெட்டில் இன்னும் நிறைய இருக்குது, பட் இருந்தாலும் எனக்கு என்னவோ சாம்சங் ஓகே அப்படின்ற மாதிரி பட்டதுனால நான் இது வாங்கியிருந்தேன். இதோட ஸ்பீட்ஸே எனக்கு மோர் தென் இனஃப். ஸோ இதோட ஸ்பீட், ரீட் ரைட் ஸ்பீட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்ஸாக நான் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ இதுதான் பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டிக்கரை பீல் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஒரு இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சாம்சங் மேஜிஷியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அதில் இருந்து உங்களோட ட்ரைவ் ஹெல்த்து, அப்புறம் அதோட டெம்பரேச்சர், ஸோ அது எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, அது என்ன ட்ரைவு, அதோட சீரியல் நம்பர் எல்லாமே நீங்கள் அந்த அப்ளிகேஷனில் இருந்தே தெரிஞ்சுக்கிற மாதிரி சாம்சங்கோட ஸ்பெசிஃபிக் SSD, SATA SSD, எவ்ரி திங். ஸோ எதுவாக இருந்தாலும் சாம்சங்கோட ஓன் ப்ராடக்ட் அப்படின்னா அந்த மெஜிஷியன் சாஃப்ட்வேரில் அதோட ஹெல்த் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ ரீட் ரைட் ஸ்பீட்ஸ், எத்தனை GB ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த ஆப்பில் உங்களால் ஃப்ரீயாக பார்த்துக்க முடியும். அதுக்குண்டான ஒரு சின்ன லீஃப்லெட் தான் கொடுத்துருக்காங்க. இது போடுறதுனால டெஸ்க்டாப்பில் இன்னுமே ஃபைல்ஸ் வச்சனாலும் அந்தளவுக்கு ஸ்லோ ஆகாது அப்படின்னு நம்புகிறேன். முடிஞ்ச அளவுக்கு க்ளீனாக ஆர்கனைஸ்டாக வச்சுக்கணுன்னு பார்க்குறேன். ஸோ இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். அது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் என்னோடய பழைய கிங்ஸ்டன் SSD. ஸோ இந்த SSDயில் இருந்தால் இப்போ இது SATA SSD பார்க்கும்போது தெரியும், இந்த SSDக்கு அப்கிரேட் பண்ண போகிறோம். இந்த SSDயை இந்த இடத்துல இருக்க இந்த ஸ்லாட்டில் போட போகிறோம். இது நார்மலாக நீங்கள் ரேம் யூஸ் பண்ணுற மாதிரி தான். ரேம் ஸ்டிக் எப்படி இன்ஸ்டால் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த ஸ்க்ரூ உங்களுக்கு மதர் போர்டில் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ சேஃபாக வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்க்ரூவை இந்த இடத்துல போடுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்தாச்சு. எடுத்துகிட்ட உடனே இதில் ஹீட் சிங்க்லாம் எதுவும் அந்தளவுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், ஹீட் சிங்க்லாம் எதுவுமே வராது. ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் இதில் ப்ளக்இன் பண்ணிட்டீங்கன்னா இப்படி முன்னாடி வரும். அந்த ஸ்க்ரூவை வச்சு நீங்கள் புஷ் பண்ணிங்கன்னா போதும். சிம்பிள், இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் உங்களோட கிராஃபிக்ஸ் கார்டு இருந்துச்சுன்னா எடுத்து போட்டுடலாம். ஸோ இந்த கேஸில் என்கிட்ட 750 Ti இருக்குது. இதை எடுத்து நார்மலாக இப்போ போல் இன்ஸ்டால் பண்ணிட்டா போதுமானது. ஓகே, இதில் OS போட்டு ரன் பண்ணலாம் அப்படின்றதான் என்னோடய ஐடியா. இதை போட்டு யூஸ் பண்ணும்போது இன்னுமே லைட் ரூம்லாம் ஸ்பீடாகவே ஓப்பன் ஆகுது. ப்ரீமியர் ப்ரோவாக இருக்கட்டும், இல்லை மற்ற ஆப்ஸுமே
ரொம்பவே ஸ்பீடாக இருக்குது. ஸோ இதுதான் ஒரு சின்ன வீடியோ. உங்களுக்கும் சிஸ்டம் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டோரேஜ், ஹை ஸ்பீட் ஸ்டோரேஜ் வச்சு உங்களோட சிஸ்டமை அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கூடிய சீக்கிரம் இன்னொரு சிஸ்டம் வாங்கணும் அப்படின்ற எண்ணத்தை தவிர்க்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த சின்ன வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.